ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நாள் கட்டப்பட்டிருந்துச்சு. கழுதைனா ஒரு பர்பஸ், ஒரு தேவைக்காக கழுதை வளர்ப்பாங்க. பொதி சுமக்கும், ஆட்களை சுமக்கும். நம்ம வளர்க்குற கழுதை இல்லை, நல்ல குதிரையோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் ரொம்ப நாளா கட்டப்பட்டிருக்குது. முன்னாடி 2 வழி சந்து இருக்குது, முன்னாடி ஒரு வாசல் இருக்குது. வாசலுக்குள்ளும் போக முடியவில்லை, 2 வழி இருக்குது, 2 வழிக்கும் போக முடியல. வழி இருக்குது, வாசல் இருக்குது, ஆனா போக முடியல. ஏன் சொல்லுங்க? கட்டி போட்டிருக்கு. அதை மட்டுமா கட்டி போட்டிருக்கு? குட்டியும் கட்டி போட்டிருக்கு. வழி இருக்குது, எல்லாரும் அந்த வழியில பொழைக்கிறாங்க. நம்ம மட்டும் அந்த வழியில என்ன பண்ண முடியல, போக முடியல. எல்லாரும் அந்த வாசலுக்குள்ள போறாங்க, நம்ம மட்டும் அந்த வாசலுக்குள்ள போக முடியல. அப்படின்னா வழி தெரியும், வாசல் தெரியும், உள்ளே போக முடியாது. ஏன்னா உங்களை ஒண்ணு கட்டி இருக்குது. இந்த கழுதையை கட்டி இருந்துச்சு. ஏசப்பா அந்த ஊரை தாண்டி போகும்போதே மனசுக்குள்ள தெரிஞ்சிருச்சு, இங்க ஏதோ ஒருவன் கட்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நேர போய் சீசன் சொன்னாரு, அங்க போ, 2 வழி இருக்கும், நடுவில் ஒரு வாசல் இருக்கும், ஒரு கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டிருக்கும். நேர போய் அதை அவுத்துட்டு வந்துரு. யாருக்குடா, யார கட்டுற அவுக்குறன்னு எவனாவது கேட்பான். கட்டி இருக்கிறவரை எவனும் பேச மாட்டான். கட்ட அவுக்குனா தான் எவனாவது கேட்பான். கட்ட அவிழ்க்கும் போது கேட்கிற யார் இதை அவுக்க சொன்னான்னு கேட்பான். அன்னைக்கு தான் இந்த கழுதை கட்டியே இருக்கணும் தான் விரும்புறவன் வந்து கேட்பான், இது கட்டியே இருக்கட்டும், இது அவுக்காத, நீ போய் சொல்லு, நான் அவுக்க சொன்னேன்னு சொல்றான், அவன் விட்டுருவான்னு சொன்னாரு. வெறும் போனாங்க. கழுதையும் குட்டியும் பாவம் போல எதுக்குமே யூஸ் ஆகாம எந்த வழியிலையும் போகாம அப்படியே நின்றுக்கு இருந்துச்சு. அவுத்தாங்க. ஒருத்தவன் தான், யாரை கேட்ட அவுக்கிற, யாருக்கு வேணும்? இது ஆண்டவர் இயேசுக்கு வேணும் சொன்ன. சரி சரி எடுத்துட்டு போ.